வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துகிட்டு கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, ஸ்டாரு, கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின தக்காளி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. அடியில் அடி பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு லேசாக நல்லா வதக்குங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விடுங்க காயை. இப்போ மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் காய் வெந்துடும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கூட ஊற்றி வேக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த காய்க்கு இந்த தண்ணியே தேவைப்பட்டுச்சு, அதனால் இதிலே வெந்துருச்சு காய். காய் வேகலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கும், பருப்பு சாதத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்குங்க. இந்த வாழைக்காய் கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.